மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்ல லாஸ்ட் டாபிக் பார்க்க போறோம்ப்பா. சரிங்களா? எஸ். அதாவது மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் நம்ம வச்சுக்கோங்களேன். அதாவது ரீட்டர்னிங் வால் டிசைன் நமக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் டிசைன் பேசிக்ஸ் நமக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேசன்ட்ரி டிசைன், அடுத்து ஸ்டேர்கேஸ் டிசைன், வாட்டர் டேங்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின். இதுவரையிலும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ ரீட்டைனிங் வால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சாயில் மெக்கானிக்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணுறது எப்படி, என்னென்ன ப்ரெஷர் நமக்கு ஆக்ட் ஆகும், சரிங்களா, அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட டிசைன், அதாவது திக்னஸ் எவ்வளோ, கான்கிரீட்டோட திக்னஸ் எவ்வளோ வேணும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ரீட்டைனிங் வால். ரீட்டைனிங் வால் சாயில் ஃபில் ஆர் எர்த் ஃபில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ரீட்டைனிங் சாயில், ஓகே, அது ரீட்டைனிங் வால் எப்படின்னா டு ரீட்டைன் தி சாயில் ஆர் எர்த் ஃபில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது சாயிலை வந்து ரீட்டைன் பண்ணும்பா. இது ஒரு வால் நமக்கு, சரிங்க, ரீட்டைனிங் வால். ஸோ இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து ரீட்டைனிங்கோட மெயின் பர்பஸ் நமக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி ரிட்டைனிங் வால், கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால், கவுண்டர் ஃபோர்ட் ரிட்டைனிங் வால், பட்ரஸ் ரிட்டைனிங் வால் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் ரிட்டைனிங் வால் இருக்குது. ஓகேங்களா? இதில் கிராவிட்டி ரிட்டைனிங் வால், அதாவது இந்த கொஸ்டின் கேட்டுருங்க, அந்த கிராவிட்டி ரிட்டைனிங் வால், செமி கிராவிட்டி ரிட்டைனிங் வால், மேசன்ட்ரி ரிட்டைனிங் வால்லாம் என்ன தியரி வச்சு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா கூலும்ஸ் தியரி வச்சு டிசைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த கிராவிட்டி ரிட்டைனிங் வால் டிசைன்டு பை கூலும்ஸ் தியரி, கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் அண்ட் கவுண்டர் ஃபோர்ட் ரிட்டைனிங் வால் டிசைன்டு பை ராங்கின்ஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்படி நான் வச்சுக்கோங்க. கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் உங்களுக்கு தெரியும், கவுண்டர் ஃபோர்ட் ரிட்டைனிங் வால் தெரியும். இது எந்த தியரி பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ராங்கின்ஸ் தியரி. மற்றது எது வந்தாலும் கிராவிட்டி ரிட்டைனிங் வால், செமி கிராவிட்டி ரிட்டைனிங் வால் அண்டு மேசன்ட்ரி ரிட்டைனிங் வால், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் தியரி வச்சு நம்ம டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இந்த டாப்பிக்கை மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்க்கு பொறுத்த வரணும் நீங்கள் வாட் இஸ் வாட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எங்களுக்கு பெண்டிங் மோட் கண்டுபிடிங்க, ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிடியில் சொல்லுங்கள் அப்படின்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த ஃபேஸில் வரும், ஓகேங்களா, 6 மீட்டருக்கு மேலே போனால் என்ன ரீட்டைனிங் வால், 6 மீட்டருக்கு உள்ளே இருந்தால் என்ன ரீட்டைனிங் வால், ஸ்டெம் ஸ்லாபோட திக்னஸ் என்ன, அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ கிராவிட்டி ரீட்டைனிங் வால் அப்படின்னா ரீட்டைன் த சாயில் டியூ டு செல்ஃப் வெயிட் ஆஃப் தி வால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இதான் எங்களுக்கு ஒரு ரீட்டைனிங் வால்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். இதான் எங்களுக்கு வந்து ரீட்டைனிங் வால். ஸோ இந்த ரீட்டைனிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய செல்ஃப் வெயிட், இப்போ இந்த இடத்துல 1000 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 கிலோமீட்டர் இதோடைய செல்ஃப் வெயிட். ஓகேங்களா? இப்போ நமக்கு பேக் ஃபில்லிங்கோடைய வெயிட் நமக்கு வந்து 1000 கிலோ நியூட்டன். சரிங்களா? எஸ். 1000 கிலோ நியூட்டன், 1000 கிலோமீட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போது அதனோட செல்ஃப் வெயிட்லேயே சாயில் வந்து ரீஸ்டைன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் கிராவிட்டி ரீட்டைனிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எர்த்குவேக் ஜோனில். எர்த்குவேக் ஜோனில் என்ன டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால் யூஸ் பண்ணுறீங்க? கிராவிட்டி டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால். செல்ஃப் வெயிட்லேயே நம்ம ரீட்டைன் பண்ணிடுறோம். செல்ஃப் வெயிட்டோட அதிகமாக போனால் என்ன, செல்ஃப் வெயிட்டோட அதிகமாக போனால் எர்த்குவேக் வரும்போது நமக்கு என்ன அர்த்தம், ப்ளஸ் அடிஷ்னல் லோட நமக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எர்த்குவேக் ஜோனில் மோஸ்ட் சூட்டபிள் ரீட்டைனிங் வால் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கிராவிட்டி ரீட்டைனிங் வால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கேண்டிலிவர் ரீட்டைனிங் வால். ஸோ கேண்டிலிவர் ரீட்டைனிங் வால் உங்களுக்கு பேர்லேயே அது பேர் இருக்குது, கேண்டிலிவர் ரீட்டைனிங் வால். ஸோ இட் இஸ் டிசைன்டு பை கேண்டிலிவர் பீமாக தான் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ ஒரு எண்டில் வந்து மூமெண்ட் கண்டுபிடிச்சி ஆஸ் பர் மூமெண்ட்டுக்கு என்ன திக்னஸ், ஓகேங்களா, மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு QBD ஸ்கொயர், திக்னஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. SCRC நான் இன்டர்வியூ போகும்போது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சென்டரில் கேண்டிலிவர் ரீட்டைனிங் உடைய ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் டயக்ராம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் எப்படி இருக்கும், ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன், கம்பைன்டு ஃபுட்டிங் உடைய ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த இடத்துல நமக்கு ரீட்டைன் த சாயில், இந்த இடத்துல நமக்கு வந்து பேக் ஃபில்லிங் ஆஃப் சாயில் இருக்கும். அப்போ நமக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஃபேஸ் நமக்கு வந்து டென்ஷன் ஃபேஸ். அப்போ டென்ஷனில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், பாட்டத்தில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஓகேங்களா, இங்கே டாப்பில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குங்களா? எஸ். அப்போது பேக் ஃபில்லுடைய ஃபேஸில் தான் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு பேக் ஃபில்லிங் ஏரியாவில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஏரியாவில் இது வந்து பாட்டம் ஏரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் கீ அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நம்ம படிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த ரீட்டைனிங் வாலில் இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷன் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டெம் ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்டெம் ஸ்லாப். இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா டோ ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஹீல் ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷியர் கீன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டு அவாய்ட் தி ஸ்லைடிங், ஓகேங்க, ஸ்லைடிங் ஆஃப் தி ரீட்டைனிங் வாலுக்கு நமக்கு ஷியர் கீ ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைனிங் வாலோட ஒரு பேசிக் டயக்ராம்ப்பா. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் பாருங்க, டோ ஸ்லாப்ல மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க கேட்பாங்க, பாட்டம் ஆஃப் தி ஸ்லாப். ஹீல் ஸ்லாப்ல மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே ப்ரொவைட் பண்ணுங்க, டாப் ஆஃப் தி ஸ்லாப்.
ஓகேங்களா. ஸ்டெம் ஸ்லாப்ல மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க கேட்பாங்க. பேக் ஃபில்லிங், ஃபேஸ் ஆஃப் தி பேக் ஃபில்லிங். இந்த இடத்துல பேக் ஃபில்லிங் நடக்கும், இதான். ஏன்னா இதோட பேக் சைடில் ஃபில்லிங் பண்ணுறோம், அதனால பேக் ஃபில்லிங் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேங்களா. பேக் ஃபில்லிங்கில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா. எஸ், இந்த கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் சூட்டபிள் ஃபார் அப் டு 6 மீட்டர். சரிங்களா. அப் டு 6 மீட்டர் ஒன்று அந்த கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் நமக்கு சூட்டபிள் அப்படின்னா. மோர் தென் 6 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அன்எக்கனாமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட் மோர் தென் 8 மீட்டர் இஸ் அன்எக்கனாமிக்கல். ஓகேங்களா. இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப் டு 6 மீட்டர் ஓகே பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோர் தென் 8 மீட்டர் வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 8 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேலே போச்சு அப்படின்னு நமக்கு அன்எக்கனாமிக்கல் அப்படின்னு. ஏன் அன்எக்கனாமிக்கல் நம்ம சொல்கிறோம்? பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக வந்துடும். நீங்கள் டெப்த் ஆஃப் தி மீன்ஸ் திக்னஸ் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் அதிகமாக கொடுக்கணும். சரிங்களா. எஸ், அது அன்எக்கனாமிக்கல். ஸோ அதுக்கு போல வேற என்ன பண்ணலாம்? கவுண்டர் ஃபோர்ட் ரிட்டைனிங் வால் போகலாம். ஓகேங்களா. எஸ், ஒய் த நேம் இஸ் கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால்? பிகாஸ் ஆஃப் ஸ்டெம், ஹீல், டோ பிஹேவ் லைக் கேண்டிலிவர் பீம். இங்கே பாருங்க, இந்த டோ இருக்கா, இது கேண்டிலிவர் பீம் பிஹேவ் பண்ணுதா? இந்த வந்து ஹீல் இருக்கா, இதுவும் கேண்டிலிவர் மாதிரி இருக்கா? இந்த ஸ்டெம் இருக்கா, இதுவும் கேண்டிலிவர் மாதிரி இருக்கா? ஸோ அதனால் இது வந்து கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா. இது கூட கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு பேர் ஏன் கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மினிமம் திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 150 mm மினிமம் திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் இருக்கணும். ஸ்டெம் வந்து டேப்பரிங் பார்ட், பாட்டம் இஸ் மோர் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், ஏன் பாட்டம் மோர் திக்னஸ்? ஏன்னா ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெஷர் இன் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகம் பண்ணிக்கோங்க, மேலே வந்து திக்னஸ் கம்மியாக இருந்தால் போதும். அதுவும் திக்னஸ் வந்து மினிமம் 150 mm இருக்கணும். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஓகே, the main reinforcement. ஓகேங்களா. the main reinforcement ஹீல் ஸ்லாப்ல டாப் சைடு ப்ரொவைட் பண்ணுவோம். டாப் சைடு, டோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு அப்படின்னு சொன்னோம். ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் அட் ஃபேஸ் ஆஃப் தி பேக் ஃபில். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின். ஃபேஸ் ஆஃப் தி பேக் ஃபில் ஆர் பேக் ஃபில் ஃபேஸ் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். பேக் ஃபில் ஃபேஸில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, த கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில். ஓகேங்களா. பேக்ஃபில் சைடில் ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி ஸ்டெம், பாட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீல் அண்ட் டோ. ஓகேங்களா. இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இதுதான் நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு, இது கிரிட்டிக்கல் செக்ஷன். இதில் வந்து இது கிரிட்டிக்கல் செக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் தி டோல் நமக்கு வந்து இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன். இது ஆஸ் இட் இஸ் ஒரு பேசிக் பா. சரிங்களா. த பேஸ் ஜங்ஷன் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய இந்த ஜங்ஷன் பாயிண்ட் தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, எஸ், இந்த கொஸ்டினில் அதிகமாக கேட்டது கிடையாது, பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹீல், டோ, ஸ்டெம் ஸ்லாப்ல மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே கொடுப்பீங்க? மினிமம் திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் என்ன? 150 mm. ஓகேங்களா. எஸ், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், distributing the movement. Okay, movement எப்படி கண்டுபிடிங்க? retaining walls designed for active earth pressure. So retaining wall moves away from the backfill அப்படிங்கனா half into Ka gamma h square. As it is AP molar rank in series வந்துறீங்க. அப்ப bending moment mu is equal to half into Ka gamma into h square. Moment நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த moment வச்சிட்டு assume the section is the section is the limiting section. assume பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா total weight கண்டுபிடிச்சு அதனுடைய என்ன கண்டுபிடிக்கிறீங்க? மூமெண்ட் mu is equal to 0.138 FCK BD square போட்டாலும் சரி, Fe415 grade of steel டிபெண்டிங் upon the grade of the steel. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் as it is எப்பயும் போலப்பா. நீங்கள் சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்களா? half into Ka gamma into h. அதே ஃபார்முலா தான். நீங்கள் எதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம பின்னாடி நம்ம படிப்போம். ஓகேங்களா. டெட் லோட் ப்ளஸ் ஸ்லைடோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மட்டும் நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். ஓகேங்களா. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங். ஓகேங்களா. இது பின்னாடி எழுதியிருக்கோம் நம்ம பர்ஜ் டர்ன் ஓவர்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங் நமக்கு என்னன்னா இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால, சரிங்களா, அதாவது இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் நமக்கு PA நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதனுடைய செல்ஃப் வெயிட் W தானே இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நமக்கு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும்? ரெசிஸ்டிங் மூமெண்ட் டிவைட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட் வந்து கிரேட்டர் தென் 1.4 இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. இதை டிசைன் பண்ணுங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங் கண்டிஷனில் ரெசிஸ்டிங் மூமெண்ட் டிவைட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1.4 இருக்கும் நமக்கு. ஓகே, நாட் லெஸ் தென் 1.4. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. த மோஸ்ட் எக்கனாமிக்கல் டிசைன் இஸ் economical design resisting force passing through at a point of face of the stem அப்படின்னு நான் சொல்றேன். எஸ், மோஸ்ட் எக்கனாமிக்கல் டிசைன் என்ன அப்படின்னா the resisting force. இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the face of the stemல. ஓகேங்களா. இது வந்து பேக் ஃபில்லிங் ஃபேஸ். ஓகேங்களா. இது வந்து பேக் ஃபில்லிங் ஃபேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ். ஓகேங்களா, பின்னாடி. ஓகேங்களா. எஸ். அப்போ இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இங்கே பாஸ் ஆகிறத நமக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகேவா. எஸ். இப்போ பாருங்க, இப்போ இந்த டோட்டல் ரெசிஸ்டிங் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இது நாட் ரெசிஸ்டிங், டோட்டல் ரிசல்டன்ட். எஸ், டோட்டல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் பாசிங் த்ரூ தி பேக் சைட் ஆஃப் தி ஸ்டெம் ஆஃப் தி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ், இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. இந்த மினிமம் வித் ஆஃப் தி டோ ஸ்லாப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா
b/3 ஓகேங்களா b/3 அப்படின்றது நமக்கு டோ ஸ்லாப் மினிமம் இருக்கணும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் b வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீல் ஸ்லாப் நமக்கு இருக்கலாம். அப்போ இருக்கலே ரொம்ப பெரிய ஸ்லாப் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பேஸ் ஸ்லாப்ல ஹீல் ஸ்லாப். ஸ்மால் ஸ்லாப் என்னன்னு கேட்டாங்க உங்களுக்கு டோ ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிங் ஃபோர்ஸில் ஓகே எஸ். ஸோ த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே உங்களுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா இஸ் அ பாஸ்ட் ஃப்ரம் the resultant force passing from b/3 from the point of the dough அப்படின்னு நம்ம சொல்கிறோம். b/3 from the point of the dough or 2/3 from the heel slab அப்படின்றோம். இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின் பாசுறீங்களா? அதெல்லாம் அதிகமாக கொஸ்டின் கேட்டது. எசென்ட்ரிசிட்டி உங்களுக்கு தெரியும், ரெக்டாங்குலர் ஷேப் அப்படிங்கும்போது எசென்ட்ரிசிட்டி b/6 மினிமம் இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? நோ லிஃப்டிங் கேஸ், இதில் வந்து நமக்கு லிஃப்டிங்காக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேக் சைடு நம்ம வந்து பேக் ஃபில்லிங் இந்த இடத்துல பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ரெசிஸ்டிங் ப்ளஸ் ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங் நம்ம ஆல்ரெடி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிசைன் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வித் ஆஃப் தி பேஸ் ஸ்லாப், இந்த பேஸ் ஸ்லாப் டோட்டல் வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 to 80% ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் தி எர்த். ஓகேங்களா? எஸ். இந்த பேஸ் ஸ்லாபோட இந்த பிரெத் இருக்கு இல்லைங்களா, இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேக் ஃபில்லிங் பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80% அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஆஃப் தி பேஸ் ஸ்லாப் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? எஸ். 10 மீட்டர் இருக்குது அப்படின்னா பேக் ஃபில்லிங், அதில் 7 மீட்டர் உங்களுக்கு பேஸ் ஸ்லாப் வித் இருக்கணும். ஓகே எஸ். நெக்ஸ்ட் the stem placed at the stem slab placed at b/3 at the base of the slab. Heels along the 2/3 of அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? டோ பிளேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒன் b/3 அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அந்த ஸ்டெம் ஸ்லாப் எங்கே பேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் 2/3க்கு என்னோட ஃபேஸ் வர மாதிரி மேட்ச் பண்ணிடுங்கப்பா டோ ஸ்லாபுக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் எதில் கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸ் ப்ரொவைட் எவ்ரி 30 மீட்டர். ஓகேங்களா? எக்ஸ்பான்ஷன் பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 மீட்டர். ஓகேங்களா? இந்த ரீடைனிங் வால் 30 மீட்டர். இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஓகே எஸ். இந்த கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னொரு நம்ம பார்த்தது கேண்டிலிவர் ரீடைனிங் வால், இப்போ நம்ம பார்க்குறது கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால். ஸோ இப்போ இந்த கவுண்டர் ஃபோர்ட்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். சரிங்களா? எஸ். The cantilever retaining wall, ஓகேங்களா, it is connected with the back side of the triangular slab, vertical triangular slab. அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து கவுண்டர் ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்பா. சரிங்களா? எஸ். இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து கவுண்டர் ஃபோர்ட். இந்த ட்ராயிங் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, அது ரீடைனிங் வால் ஹைட் இஸ் கிரேட்டர் தென் 6 மீட்டர். அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அப் டு 6 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் ரீடைனிங் வால், மோர் தென் 6 மீட்டர் அப்படிங்கும்போது கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கிரேட்டர் தென் 7 to 8 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு 7 to 8 மீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 to 8 மீட்டர் அப்படிங்கும்போது கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால். ஸ்டெம் அண்ட் heel converted into the continuous beam அப்படின்னு நம்ம சொல்லலாம். continuous slab action அப்படின்னு நம்ம சொல்லலாம். continuous slab action டிசைன் வந்து பெண்டிங் மொமெண்ட் ஆக்சிஸ் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் சப்போர்ட்ல வரும், பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் சென்டர் நமக்கு வரும். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக கேட்டதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 6 மீட்டர் கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால், மோர் தென் 6 மீட்டர் கவுண்டர் ஃபோர்ட் ரிட்டைனிங் வால்ப்பா. சரிங்களா? எஸ். இந்த கிளியர் ஸ்பேசிங் ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. த கிளியர் ஸ்பேசிங் ஆஃப் தி கவுண்டர் ஃபோர்ட். எஸ். இங்கே பார்த்துக்கோங்க, இது நமக்கு நார்மல் கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால். கரெக்டாக? எஸ். இது நார்மல் கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால். இதில் வந்து இந்த போர்ஷன் இருக்காது. இந்த ஸ்லாபுக்கு பேர் தான், சரிங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஸ்லாபுக்கு பேர் தான் நமக்கு வந்து கவுண்டர் ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த டோட்டல் கேண்டிலிவர் டோட்டலாக அந்த கேண்டிலிவர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? டோட்டல் கண்டினியூஸ் ஸ்லாபாக நமக்கு ஆக்ட் ஆகும்னா மோர் ரெசிஸ்டன்ஸ், ஹைட்டு நம்ம அதிகமாக போகலாம், திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் நமக்கு கம்மியாக இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். சரிங்களா? கவுண்டர் ஃபோர்ட் டிசைன்டு ஃபார் லைக் T-beam அண்ட் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் டு இன்க்ளைன் ஃபேஸ் அப்படின்றோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இட் இஸ் டிசைன் ஆஸ் ஏ T-beam அண்ட் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் டு இன்க்ளைன். ஓகேங்களா? கொடுத்துருப்போம், இங்கே இருக்கு பாருங்க. இந்த கவுண்டர் ஃபோர்ட்டோடைய மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த கிராஸ் செக்ஷன் இதை வெட்டி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஹரிசான்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? எஸ். இன்க்ளைன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டா. ஃபேஸ் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி ப்ரொவைடட் அட் ஃபேஸ் ஆஃப் தி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளைன் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ, செக்ஷன் வியூ நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த அளவு டீப்பாக வந்து கொஸ்டின் கேட்டதில்ல. பட் அந்த கேண்டிலிவர் ரீடைனிங் வால், கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேண்டிலிவர் ரீடைனிங் வால் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த IS 456 இப்போ தான் நம்ம வரோம். IS 456 2000 கண்டிஷனில் ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங்க்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்து. சரிங்களா? ஸ்லைடிங் and overturning is based on what? Resisting and overturning moment. Resisting moment divided by greater than resisting moment divided by overturning moment.
greater than 1.4 இருக்கணும் ஸ்லைடிங்க்கு. சரிங்களா? ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேஸ் தான். சரிங்களா? இது பேஸ்ட் ஆன் தி டெட் லோட். ரெசிஸ்டிங் அண்ட் ஓவர் டர்னிங் மோட் greater than 1.4. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் கொஸ்டின் பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.4 ஓவர் டர்னிங் வந்து அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு கேஸாக வருது. டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடுன்னு நமக்கு வரும். சரிங்களா? எஸ் ரெசிஸ்டிங் ஓவர் டர்னிங் அப்படிங்கும்போது டெட் லோடுனால டெட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டெட் லோடு ப்ளஸ் overturning. Okay, resisting movement divided by overturning movement due to dead load 1.2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா resisting movement divided by overturning movement greater than 1.4 when the load is the live load. அப்படியே கேட்பாங்க dead load plus live load. ஸ்லைடிங்கா ஓவர்டர்னிங்னு பார்த்துங்க. ஸ்லைடிங் அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் தான் 1.4. ஓகேங்களா? ஓவர்டர்னிங்னா ரெண்டு கேஸ் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு. டெட் லோடு அப்படிங்கும்போது 1.2, லைவ் லோடு அப்படிங்கும்போது 1.4 அப்படின்றோம். சரிங்களா? டெட் லோடு கால்குலேஷனுக்கு 0.9 டைம்ஸ் ஆஃப் தி கால்குலேட்டிங் டோட்டல் லோடு என்ன கால்குலேட் பண்ணணும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டிசைன் போடும்போது நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எஸ் அவ்வளோதான்ப்பா. இந்த ரீட்டைனிங் வாலை பொறுத்தவரையிலும் இதுதான். இதை தாண்டி வந்து கொஷின் வந்து கேட்டதும் இல்லை, இனிமேல் கேட்க போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 1 minute. எஸ் ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசன்ட்ரி டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேசன்ட்ரி டிசைனோட கோட் புக் வந்து 1905 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். மேசன்ட்ரி டிசைனுக்கு என்ன கோடு புக்குன்னு கேட்பாங்க. 1905 SP20 ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகேங்களா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 20 வந்து எப்படி SP16 வந்து ஆர்சிசி கொடுத்துருக்கோம், அதுமாரி SP20 வந்து பார்த்தீங்கன்னா மேசன்ட்ரி டிசைனுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து டேரெக்டாக கொஷின் வாட் இஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன, எசென்ட்ரிசிட்டி இன்னொரு இருக்கும் பாருங்கள், எசென்ட்ரிசிட்டி ரேஷியோனா என்ன, அவ்வளோதான். இதை தாண்டி கொஷின் கேட்டுறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எஸ் போகலாங்களா? ஓகே. ஸோ மேசன்ட்ரி டிசைன் ஓகே IS 1905 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 20 ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னா கேட்பாங்க. இட் இஸ் அ கால்குலேஷன் ஆஃப் தி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், மீன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் தி அலவபிள் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணுவோம். மினிமம் ஆஃப் தி 2 கேசஸ் அப்படின்றோம். ஹைட் லோடு பை திக்னஸ் ஆஃப் தி வால், லென்த் லோடு பை திக்னஸ் ஆஃப் தி வால். இதில் எது மினிமமோ அதுதான் நமக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்னு சொல்லணும். ஓகேங்களா? எஸ் ஹைட் வந்து ஒரு 6 மீட்ரு. ஓகேங்களா? லென்த் வந்து ஒரு 12 மீட்ரு. திக்னஸ் ஆஃப் தி வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 mm. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ? அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்குதுல, திஸ் ஒன் இஸ் அ மினிமம். அவ்வளோதான். இது நம்ம நமக்கு வேல்யூ. ஓகேங்களா? மேசன்ட்ரி டிசைன். வால் ஆங்கிள், இந்த வால் ஆங்கிள் டிஸ்பர்ஷன் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குட் மேசன்ட்ரி டிசைனுக்கு 45 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா குட். ஓகேங்களா? 45 டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு குட்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் சியர் ரெசிஸ்டன்ஸும் ஆங்கிள் ஆஃப் தி டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எஸ் 45 டிகிரி இஸ் த குட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டு 30 டிகிரி ஓகேங்களா? 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல், 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் அப்படிங்கும்போது ஆங்கிள் ஆஃப் தி டிஸ்பர்ஷன் ஜென்ரல் நமக்கு நடக்கிறது. குட் மேசன்ட்ரின்னு கேட்டாங்கன்னா 45 டிகிரி தான். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் the eccentricity ratio, eccentricity divided by thickness of the wall. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் பண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க. eccentricity ratio அப்படின்னா எஃபெக்டிவ். ஓகேங்களா? எஸ் eccentricity. ஓகே எஸ் eccentricity வேல்யூ, eccentricity divided by thickness of the wall, அவ்வளோதான். சரிங்களா? eccentricity of the wall divided by thickness of the wall தான் நமக்கு வந்து eccentricity ratio அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ பேஸ்ட் ஆன் தட் அவர் 1905 கோட் புக். 1 number of story and maximum value condition not exceeding 2. ஓகேங்களா? not exceeding 2 story அப்படின்றோம். plain cement. ஓகேங்களா? போர்ட்லேண்ட் பொசலோனிக் சிமெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து லைம் வாட்டர். ஓகேங்களா? 27 ரெண்டுக்குமே. சரிங்களா? பிபிசி யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து லைம் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால அவங்கன்னா 20 அண்ட் மோர் தென் 2 ஸ்டோரி அப்படின்னா நமக்கு 30. வாட் ஆர் தி கேஸஸ்? ஜென்ரல் கேஸுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 20. ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு மேசன்ட்ரி வால்னா 20, ஆர்சிசி வால்னா 30. ஓகேங்களா? எஸ் அடுத்து இந்த ஆர்ச் ஆக்ஷன் பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த ஆர்ச் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் தி லிண்டல்லேருந்து இதோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1.25 டைம்ஸ் ஆஃப் தி ஹைட். ஓகே, அந்த ஆர்ச் ஆக்ஷன் இஸ் 1.25 டைம்ஸ் ஆஃப் தி ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புவர் கண்டிஷனுக்கு இந்த ஆர்ச் ஆக்ஷன் ஓகேங்களா 1.25 டைம்ஸ் ஹைட் கொடுத்தீங்க அப்படின்னு நமக்கு வந்து பெட்டர். ஓகேங்களா? 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் ஆங்கிள் ஆஃப் தி டிஸ்பர்ஷன், பட் குட் மேசன்ட்ரி வாலுக்கு 45 டிகிரி. இது எல்லாமே ஒரு தியரி கொஸ்டின் பா, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். இதை தாண்டி இதுவும் கொஸ்டின் நமக்கு கேட்டதும் கிடையாது. ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் பா. என்ன அப்படின்னா ஐஎஸ் நெக்ஸ்ட் எர்த்குவேக் நினைக்கிறேன். எஸ் 1893 ஓகேங்களா 2002 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அது ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ போகலாம் அப்படின்னா ஹைட்டு டிவைடட் பை 500 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ புஜ் கலிஃபா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும் வாய்ப்புனா 830 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக அதோட ஹைட்டு. புஜ் கலிஃபா வந்து பார்த்தீங்கன்னா 828 மீட்டர். அப்போ ஹைட்டு பை 500 போட்டால் 1.6 மீட்டர்.
அதாவது 1.7 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணலாம், இது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போயிட்டு வரலாம். ஓகேங்களா, அப்படின்றது ஒரு நம்மளோட கோடல் ப்ரொவிஷன். ஓகே, அவங்க வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் தி இந்தியன் கோட் அது. ஓகே, எஸ், இது ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் பிரிட்ஜ் டிசைனில் ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர். ஐஎஸ்சியில் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கலாம். இம்பாக்ட் ஃபேக்டர் 8 / ஸ்பேன் + 6 + 0.15. ஸ்பேன் வேல்யூ கொடுத்துட்டாங்க 30 மீட்டர்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 8 / ஸ்பேன் + 6 + 0.15 அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, எஸ், இது ஒரு பேசிக் கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்குவேக் டிசைன். ஓகேங்களா, ஸோ இந்த எர்த்குவேக் டிசைனில் நீங்கள் வந்து டிசைனில் நம்ம படிக்க போகிறது கிடையாது. வாட் இஸ் வாட் படிச்சுட்டு எர்த்குவேக் டிசைன் நம்ம எப்போ படிக்க போகிறோம் அப்படின்னா விண்டு ப்ரெஷர் சைசமிக் டிசைனில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருவோம். சரிங்களா, எஸ். ஓகே, the motion of the ground. ஓகேங்களா, earthquake design 1893 2002 கோட் புக் படி தான் நம்ம அதை படிக்க போகிறோம். the motion of the ground in 3D direction, 2 horizontal and 1 vertical direction is known as earthquake அப்படின்றோம். the origin of the earthquake at inside the earth, okay, at inside the earth is known as focus அப்படின்றோம். இன்சைடு, ஓகே, இந்த ஆரிஜின் ஆஃப் தி எர்த்துக்குவேக் இன்சைடு தி எர்த். ஓகே, ஒரு எர்த்துக்குள்ளே எங்கேயோ ஃபார்ம் ஆகிருக்கிறாரு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலே வந்துட்டாங்க சம் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தி பாயிண்ட், ஓகேங்களா, தி பாயிண்ட் டுவர்ட்ஸ், ஓகேங்களா, தி பாயிண்ட் டுவர்ட்ஸ் தி கிரவுண்டு. ஓகேங்களா, கிரவுண்டு அப்படின்னு நம்ம சொன்ன அதுக்கு பேர் வந்து எபி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவுட்வர்ட் பாயிண்ட் இன் தி சர்ஃபேஸ் ரேடியல், ஓகே, இஸ் நோன் அஸ் எபி சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எபி சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, இன்சைடில் இருந்தால் அதுக்கு பேர் ஃபோக்கஸ், உள்ளே இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்சைடு மீன்ஸ் இட் இஸ் அ ஃபோக்கஸ், அவுட்வர்ட் மீன்ஸ் இட் இஸ் எபி சென்டர். ஓகே, எஸ். மேக்னிடியூடு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுங்க, எர்த்குவேக் மேக்னிடியூடு. ஓகேங்களா, எர்த்குவேக் மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இவ்வளோ ரெக்டர் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா, அதாவது 3 ரெக்டர் பதிவாயிருக்கு, 3 ரெக்டர் 4 ரெக்டர் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ரெக்டர் ஸ்கேல். எர்த்குவேக் சைஸ் அண்ட் குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். எர்த்குவேக்கோட சைஸ், ஓகேங்களா, அண்டு குவான்டிட்டி. அதாவது இந்த இன்டென்சிட்டி அப்படின்னா அதோட டேமேஜை பார்க்குறது, மேக்னிடியூட் அப்படின்னா அதோடைய எவ்வளோ வேல்யூஸ் நம்ம பார்க்குறது. ரெக்டர் ஸ்கேல் 3, 4.5, 7.2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் ரெக்டர் ஸ்கேல், இன்டென்சிட்டி மெகலி ஸ்கேல். ஓகேங்களா, இட்ஸ் மெஷரிங் த டேமேஜ்டு ஏரியா மெகலி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டிங் அப்பான் தி ஷேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இன்டென்சிட்டி மெகலி ஸ்கேல் இந்த ஸ்டோரியில் நமக்கு வேணாம். ரெக்டர் மேக்னிடியூட் எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், ரெக்டர் ஸ்கேல், இன்டென்சிட்டி மெகலை ஸ்கேல், அவ்வளோதான்பா, முடிஞ்சு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஐஎஸ் கோட் 1893 the maximum 30% மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பர்மிட்டட் இந்த ஆர்சி ஸ்ட்ரக்சர். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் மூமெண்ட் இஸ் 30%, இட் இஸ் காமன் IS 456 நம்ம அதான் சொல்லுது. ஓகேங்களா, எஸ், இது 1 மார்க் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. the horizontal deflection height divided by 500 has the IS 456 2000 from the 1983 அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டின் ஏஐலையும் கேட்டிருக்காங்க, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டைமும் பார்த்தாச்சு. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் the peak value. ஓகே, சரிப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் டைரக்ஷன்லையும் வருது, ஒய் டைரக்ஷன்லையும் வருது, இசட் டைரக்ஷன். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைம், அந்த ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்து பீக் பாயிண்ட் எடுக்கிறோம், 1, 2, 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அந்த ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இது ஒரு பீக் பாயிண்ட், இது ஒரு பீக் பாயிண்ட், இது ஒரு அதாவது இந்த 3ல் எது மேக்ஸிமம் வந்திருக்கும் அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டர் ஸ்கேல் அப்படின்னு நான் சொல்கிறோம், அதாவது மேக்னிடியூடு வேல்யூ. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, ஜோன் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பிரிக்கிறாங்கப்பா. சரிங்களா, 5 ஜோனாக பிரிக்கிறாங்க. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, 5 அப்படின்றோம். அதாவது இந்த ஜோன் எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னா எர்த்குவேக் எங்கேயாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, செய்ஸ்மிக் எஃபெக்ட். ஓகேங்களா, அதாவது செய்ஸ்மிக் எஃபெக்ட் மீன்ஸ் சுனாமி எங்கேயாச்சும் வர வாய்ப்பு இருக்கா, ஓகேங்களா, நிலநடுக்கம் எங்கேயாச்சும் வர வாய்ப்பு இருக்கா, அதை பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம இந்தியனை பொறுத்தவரையிலும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோடு பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜோன் 1ன்றது கிடையாது. சரிங்களா, ஜோன் 1ன்ற பிளேஸே நமக்கு வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அஃபெக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோன் 2ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லோ, மீடியம், ஹை, வெரி ஹைன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா, எர்த்குவேக் டிசைன்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஜோனை எத்தனையாக பிரிச்சிருக்காங்க, 5ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை ஜோன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், டோட்டலாக 4 ஜோன் தான் கன்சிடர் பண்ணுறோம். நாட் கன்சிடர் இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 1 நமக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் வர மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஜோன் 3 தான் நமக்கு வந்து மீடியம். ஓகேங்களா, ஜோன் 3 வந்து என்ன, அதாவது மீடியம் ஜோனா லோ ஜோனா எப்படி கன்சிடர் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோன் 3 இஸ் த மீடியம் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா, இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒரு எர்த்குவேக் எங்களுக்கு வந்துருச்சுப்பா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எர்த்குவேக் வருது. அப்போங்கும் போது லைவ் லோடு வந்து 3 கிலோமீட்டர் எங்களை ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே வேல்யூ 25% ஆட் பண்ணணும். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அண்டு லைவ் லோடு வந்து மோர் தென் 3 கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு 50% இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினை கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டுருங்க, இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்றாங்க. சரிங்களா, இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு என்னன்னா, ஓகேங்களா, ஸோ எர்த்குவேக் ஆக்ட் ஆகும்போது பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 1.25,
ஓகேங்களா மீன்ஸ் கனெக்ஷன் வேல்யூ 1.25 பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 1.3 இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்ராக்சிமேட்லி 1.7 உங்களுக்கு வரும் சரிங்களா இதுதான் வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஃபார் எர்த்குவேக் டிசைன் இம்பாக்ட் ஃபேக்டர் ஃபார் டெட் லோட் அண்ட் விண்ட் லோடுக்கு இம்பாக்ட் ஃபேக்டர் இஸ் 1.7 ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சென்னை வந்து ஜோன் 3ல வந்து பிரிச்சிருக்காங்க சென்னை ஜோன் 3 ஹைதராபாத் வந்து ஜோன் 3 சரிங்களா கோயம்புத்தூர் ஐ திங்க் ஜோன் 3 தான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து விண்டு ஸ்பீடை பேஸ் பண்ணி ஓகேங்களா விண்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் பர் செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சென்னைக்கு ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சென்னையோட விண்டு ஸ்பீடு ஒரு டைம் கேட்டிருக்காங்க மீன்ஸ் விண்டு ப்ரெஷர் 1.5 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர் நினைக்கிறேன் சரிங்களா எஸ் இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணணும் 0.6 into VZ ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க சரிங்களா எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 into 0.6 போட்டிங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர் வரும் 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோன் 1 சரிங்களா ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க ஜோன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோ கேட்டகரியில் நமக்கு வரும் சரிங்களா லோடு ஃபேக்டர் ஃபார் தி ஸ்டீல் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு ஓகேங்களா எஸ் அங்கே வந்து நமக்கு இம்பாக்ட் ஃபேக்டர் நம்ம சொன்னோம் இது வந்து நமக்கு லோடு ஃபேக்டர் ஓகேங்களா லோடு ஃபேக்டர் மீன்ஸ் கொலாப்ஸ் லோடு பை ஒர்க்கிங் லோடு சொல்லலாம் இல்லை லோடு ஃபேக்டர் சேஃப் ஃபேக்டர் இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம சொல்லலாம் இது ஆல்ரெடி நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் நம்ம படிச்சிருக்கோம் இந்த இம்பாக்ட் ஃபேக்டர் ஃபார் தி எர்த்குவேக் டிசைனில் 7.7 ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா எஸ் ஸோ மற்றபடி இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஓகே எஸ் 1 minute ஓகேப்பா எஸ் ஸோ இந்த வாட்டர் டேங்கை பொறுத்தவரையில் என்னென்னா நீங்கள் இந்த கோடு புக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து டிசைன் பண்ணுங்கள் அந்த திக்னஸை கண்டுபிடிங்க அப்படிலாம் கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க மினிமம் திக்னஸ் ஆஃப் வாட்டர் டேங்க் என்ன ஓகேங்களா மினிமம் கிரேட் ஆஃப் வாட்டர் டேங்க் என்ன அப்போ இவ்வளோ லோட் ஆக்டும் போது எவ்வளோ திக்னஸை கண்டுபிடிக்கலாம் அந்த டைம்ஸ் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா எஸ் ஸோ இதை கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி எப்படி திக்னஸை சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்களே தவிர ரொம்ப டீப்பாக உங்களை கொஷின் கேட்டதில்லை ஓகேங்களா எஸ் ஸோ வாட்டர் டேங்க் 3370 லிக்விட் ஸ்டோரேஜோடைய கோடு புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா எஸ் இதில் வந்து மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோனா 400 kg per meter cube shrinkage effect to control the shrinkage effect ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா மைல்டு மாடரேட் சிவியர் ஓகே 300 320 தான் நமக்கு வரும் ஓகே எஸ் ஓகே அப்போ 400 மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் இது சரிங்களா மினிமம் கிடையாது மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் 400 IS 456 படி மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவு 450 kg per meter cube ஓகேங்களா 1343 படி மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவு 560 kg per meter cube 3370 படி மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவு 400 kg per meter cube சரிங்களா எஸ் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா IS 456ல சிவியர் கண்டிஷனுக்கு மைல்டு மாடரேட் சிவியர் கண்டிஷனுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ PCC எவ்வளோ இருக்கணும் மினிமம் சி ஸ்டோர் ஸ்ட்ரக்சர் ஆர் வாட்டர் ஸ்ட்ரக்சருக்கு மினிமம் PCC M20 இருக்கா RCC M30 ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் வச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் இருந்தால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா M40 நமக்கு இருக்கணும் சரிங்களா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் கண்டிஷனுக்கு ஜென்ரலாக எதுவுமே கொடுக்கல மினிமம் ஓகேங்களா மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் இன் தி டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா M30 அவ்வளோதான் ஓகேங்களா எஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆல்ரெடி சொன்னீங்களா 0.55 0.5 0.45 ஓகே சிவியர் கண்டிஷனுக்கு மினிமம் கவர் எவ்வளோ இருக்கணும் 45 mm எப்படி நமக்கு 20 30 45 50 75 அப்படி நம்ம சொல்லுவீங்களா மைல்டு மாடரேட் சிவியர் வெரி சிவியர் எக்ஸ்ட்ரீம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சதுப்பா அப்படியே தனியாக ஒரு டிசைனுக்கு எடுத்து வந்துடும் ஓகேங்களா IS 456 சிவியர் கண்டிஷனில் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க முடிஞ்சு ஓகேங்களா மேக்ஸிமம் கிராக் வித் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.2 mm தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் கிராக் வித் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் மினிமம் க்யூரிங் டேஸ் ஓகேங்களா மினிமம் க்யூரிங் டேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு 14 days நமக்கு வந்து மினிமம் க்யூரிங் டேஸ் நமக்கு இருக்கணும் சரிங்களா ஆல் ஸ்ட்ரக்சர் டிசைன்டு போத் எம்டி அண்டு ஃபுல் லெவல் அப்படின்னா எதுக்கு எம்டிஆர் டிசைன் பண்ணுறோம் சரிங்களா ஸோ எம்டிஆர் டிசைன் பண்ணும்போது செல்ஃப் ஸ்ரிங்கேஜ் நமக்கு எவ்வளோ இருக்கும் போகலாம் செல்ஃப் வெயிட் ப்ளஸ் அதனோட ஸ்ரிங்கேஜ் எஃபெக்ட் பார்க்குறோம் வித் ஃபுல்லி டிசைன் பண்ணும்போது அப்படின்னு நமக்கு டென்ஷன் ஹூப் டென்ஷன் நமக்கு எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஆஸ் இட் இஸ் சேம் ஸோ முன்னாடி நம்ம என்ன படித்தோம் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஃபார் கம்ப்ரெஷன் for the beam 130 means 190 230 அப்படின்னு படிச்சிருக்கீங்களா சேம் இதை நம்ம வந்து கோடு புக்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் நீங்கள் படிக்க வேண்டியது மினிமம் கிரேடு என்ன கோடு புக்கு மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அவ்வளோதான் முடிச்சு மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வால் மினிமம் திக்னஸ் ஆஃப் தி RCC வால் எவ்வளோ சொல்லியிருக்கோம் 100 mm மினிமம் திக்னஸ் ஆஃப் தி RCC வாலும் 100 mm தான் வாட்டர் டேங்க் நமக்கு வந்து 100 mm தான் சரிங்களா இது வந்து மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக நமக்கு இருக்காது டிபெண்டிங் அப்பான் தி 100 mm திக்னஸ் எவ்வளவு 450 mm திக்னஸ் எவ்வளவு ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா greater than 15 meter அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வேல்யூ இருக்கும் இது சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா எஸ் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 300 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
திக்னஸ் ப்ளஸ் எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் நம்ம வந்து எவ்வளோ கொடுக்கணும் ஓகேங்களா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஸ்பேசிங் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அதிகம் கேட்டதில்ல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் போதும் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ஓகே ஸோ டிசைன் ஆஃப் சர்க்குலர் டேங்க் நம்ம அதிகமாக டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹூப் டென்ஷன் ஓகேங்களா PD/2T அவ்வளோதான் ஓகேங்களா PD/2T இதுதான் நம்ம தண்ணி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஹைட் வந்தோம்னா காமா ஓகேங்களா KA அது மீன்ஸ் ப்ரெஷர் நமக்கு கண்டுபிடிக்கிறீங்க ப்ரெஷர் நமக்கு என்னோட காமா இன்ட்டு ஹெச் இதனோட ஹைட் ஏரியா மல்டி பண்ணிங்கன்னா H/2 காமா H² அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ் அப்போ நம்ம KA வேல்யூ 1 ஆயிடும் நமக்கு ஓகேங்களா லீக் ப்ரூஃப் மெட்டீரியல் இந்த ஸ்டோரிலாம் நமக்கு எதுவும் தேவையில்லை ஓகே PD/2D இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஹூப் டென்ஷன் ஓகே ஸோ இந்த ஹூப் டென்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே த வால் சப்ஜெக்டட் டு த ஹூப் டென்ஷன் ஸோ டிசைன்டு ஃபார் ஆக்சியல் டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே த ரீட் மீன்ஸ் தட் வாட்டர் டேங்க் வால் டிசைன்டு ஃபார் ஹூப் டென்ஷன் ஓகேங்களா ஹூப் டென்ஷன் இந்த டென்ஷன் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பாட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ மூமெண்ட் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா எஸ் பாட்டம் அதாவது டாப் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் போர்ஷன் ஹூப் டென்ஷன் பாட்டம் இஸ் த மூமெண்ட் ஸோ டிசைன்டு போத் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஆக்சியல் டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா அதாவது இந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூப் டென்ஷன் வருது இந்த ஹூப் டென்ஷனால பாட்டத்தில் உங்களுக்கு என்ன வருது பெண்டிங் மூமெண்ட் வருது ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஹூப் டென்ஷன் ரெண்டுக்குமே டிசைன் பண்ணணும் ஓகேங்களா டென்ஷன் ஸ்டீல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஓகேங்களா அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு stress in steel into area of the steel அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ tensile stress is equal to P/by gross area plus M-1 into area of the steel இல்லை நான் இப்படிலாம் போகல சார் அப்போ area of the concrete plus M into area of the steel உங்களுக்கு தனியாக கிடைச்சா போட்டுக்கோங்க ஓகே this value should be less than or is equal to tension value in the code value அப்படின்னு நம்ம சொல்லுவோம் depending upon the grade of the concrete design means thickness of the wall and reinforcement of the wall assume minimum thickness the 100 mm இது தான் நம்ம கான்செப்ட் சரிங்களா எஸ் இதில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வால் grade of the concrete cement content okay hoop tension and axial tension and bending moment நம்ம டிசைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन reinforcement detail வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் அந்த reinforcement detail இதுதான்பா 1 மார்க் क्वेश्चन ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகே எஸ் இப்போ reinforcement detail என்ன அப்படின்னா கவனிங்க இந்த ராடு வந்து இன்னர் ராடு ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் இந்த இன்னர் ராடு என்னன்னா அப்படியே அவுட்டர்ல அப்படி போகும் ஓகேங்களா சிசர் பார் மாதிரி வரும் இந்த அவுட்டர் ராடு வந்து பாத்தீங்கன்னா இன்னருக்கு போய்டும் சரிங்களா எஸ் இந்த இன்னர் ராடு வந்து அவுட்டருக்கு போகும் இந்த அவுட்டர் ராடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னரில் போகும் ஓகேங்களா இன்படி வந்து ஹான்ச் பார் அப்படி யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஹான்ச் பார் எதுக்கு அப்படின்னா ரெண்டோடைய கனெக்டிவிட்டி ப்ளஸ் சாம்பர் ஓகேங்களா அந்த சாம்பருக்காக அந்த சாம்பர் எதுக்கு கார்னரில் போடுறோம் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக போடுறோம் ப்ளஸ் EC2 கிளீனிங் இந்த இடத்துல ஸ்லெட்ஜெலாம் செட்டில் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா EC2 கிளீனிங்காக நம்ம அதை போடுறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவுட்டர் பார் இன்னரில் போகுது சரிங்களா இன்னர் பார் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போகுது இந்த இடத்துல ஒரு ஹான்ச் பார் ப்ரொவைட் பண்ணுறோம் இவ்வளோ தான் இதுதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ ஆசிட்டி எப்பயும் நீங்கள் வால் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க ஓகே எஸ் இதுதான் நமக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி வாட்டர் டேங்க் ஓகே எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் சரிங்களா ஸ்டேர் கேஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா எப்பயுமே ஒரு பேசிக்காக ஒரு கொஷின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டேர் கேஸ் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் எத்தனை இருக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இருக்கணும் சிங்கிள் ஃப்ளைட்டில் எத்தனை இருக்கணும் அப்படின்றத வந்து அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா எஸ் ஸ்டேர் கேஸ் ஓகேங்களா இட் இஸ் யூஸ் உங்களுக்கு தெரியும் இஸ் யூஸ்டு ஃபார் மூவிங் ஒன் பிளேஸ் டு தி அனதர் பிளேஸ் ஓகேங்களா ஸோ அந்த பேசிக் தெரியல நமக்கு வேணாம் ஓகே அப்போ ஒரு ஃப்ளோரோட ஹைட் இதுதான் நமக்கு 0ன்னு வச்சுங்க ஒரு ஃப்ளோர் ஹைட்டில் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போகிறோம் இதுதான் நம்மளோட ஹைட் ஆஃப் தி ஃப்ளோர் நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா எஸ் ஹைட் ஆஃப் தி ஃப்ளோர் அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்கணும் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 நம்பர்ஸ் அப்படின்னு சரிங்களா 12 நம்பர்ஸ் மினிமம் 3 வேணும் மேக்ஸிமம் 12 நம்பர்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா அப்போ நமக்கு நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க இது ஒவ்வொன்றுக்கும் ஓகே ஒவ்வொரு ரைஸ் மறுபடியும் வந்து ட்ரெட்டு ரைஸ் ட்ரெட் அப்படின்னு போயிட்டு இருக்கும் அப்போ என்னோட ஹைட் உங்களுக்கு தெரியும் அப்போ ஹைட் டிவைடட் பை ரைஸ் போடுறீங்க 0.15 மீட்டர் சரிங்களா அப்போ இதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கிடைச்சிடும் கரெக்டாக எஸ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் டிவைட் பை ரைஸ் அப்படின்னா அப்போ ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இங்கே போச்சது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இங்கே தனியாக எழுதியிருக்கோமா இதை ஓகே நம்பர் ஆஃப் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் ப்ளஸ் 1 சொல்லுவோம் ஓகே இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இருங்க ஓகேங்களா எஸ் இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்போ ஹைட் ஓகே 3 மீட்டர் கொடுத்துருங்க அப்படின்னா 3 டிவைடட் பை 3 மீட்டர் பை 0.15 மீட்டர் அப்போ நமக்கு எதனா 20 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு வருது சரிங்களா எஸ் 20 நம்பர் ஆஃப் ரைஸ் நமக்கு வருது 20 நம்பர் ஆஃப் ரைஸ்னு வச்சுக்கோங்க 20 நம்பர் ஆஃப் ரைஸ் அப்போ ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா ட்ரெட் ப்ளஸ் 1 அப்படின்றாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 35 ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா நம்பர் ஆஃப் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ரைஸ் சரிங்களா ரைஸ் அடுத்து இதுவும் ரைஸ் சரிங்களா எத்தனை ரைஸ் நமக்கு இருக்குது 1 2 3
சரிங்களா. ட்ரெட் பாருங்க 1 2 அவ்வளோதான் சரிங்களா. இது நமக்கு இது வந்து லேண்டிங் போயிடும், இது நமக்கு லேண்டிங்கில் வந்துடும் சரிங்களா. ஒரு ரைஸு ஒரு ட்ரெட்டு ஒரு ரைஸு ஒரு ட்ரெட்டு ஒரு ரைஸு அவ்வளோதான். இது வந்து ட்ரெட்டில், இது லேண்டிங்கில் போயிடுது, இது லேண்டிங்கில் வந்து. அப்போ பாருங்கள் இது ட்ரெட்டு 1 2 3. அப்போ ரைஸ் வந்து 3 இருக்குது, ட்ரெட் எத்தனை இருக்குது நமக்கு 2 தான் இருக்குது. அப்போ ரைஸ் ப்ளஸ் 1 சரிங்களா. எஸ், அப்போ ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + 1 அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. இப்போ கொடுத்துருவாங்க. இப்போ நீ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ஹைட்டு 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதனோட ஹைட்டு ரைஸோட ஹைட்டு 0.3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அடிச்சு போடுங்க, 10 ஸ்டெப்ஸ் வருது, 10 ரைஸ். அப்போ ட்ரெட் எத்தனைன்னு கேட்பாங்க, -1. அப்போ 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் என்னென்னா எஃபெக்டிவ் ஸ்பேன் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. எஃபெக்டிவ் ஸ்பேன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மினிமம் வித் கேட்டிருக்காங்களா அந்த கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி ஏயில் கேட்டாங்களா. மினிமம் வித் ஆஃப் தி மினிமம் வித் ஆஃப் தி ஸ்டேர்கேஸ் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து 1 மீட்டர் ஓகேங்களா. ரெசிடென்ஷியல் இன்னும் பப்ளிக் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், மீன்ஸ் 0.9 to 1 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் ஓகேங்களா. எஸ், ஓகே, இதுதான் நம்மளுடைய லேண்டிங் ஓகேங்களா. ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு லேண்டிங், இது வந்து என்ன ட்ரெட்டு ஓகே, டாப்பில் வந்து பார்க்குறீங்க ட்ரெட்டு ஓகேங்களா. எஸ், அப்போ இது நமக்கு மறுபடியும் வந்து லேண்டிங். இந்த ஏரியா தான் ஃபுல்லாக கோயிங் அப்படின்றாங்க ஓகேங்களா. இது நமக்கு வந்து ஸ்லாபு ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு கோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எஸ், வேஸ்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்னோட எஃபெக்டிவ் வித் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, எஃபெக்டிவ் வித் சென்டர் ஆஃப் தி லேண்டிங் டு சென்டர் ஆஃப் தி லேண்டிங், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லேண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது மினிமம் ஓகேங்களா. மினிமம் ட்ரெட் ஆகிட்டோம்னா 250 mm to 300 mm. ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 mm இருக்கணும், 150 mm to 80 mm கூட போகலாம் சரிங்களா. எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் வந்து WL²/8 தான், சிம்பிளி சப்போர்ட் பீமாக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகே, எஸ், எஃபெக்டிவ் ஸ்பேன் லாஞ்சிடியூடினல் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் டிவைடட் பை 2, இந்த லேண்டிங் டிவைடட் பை 2 ப்ளஸ் எகைன் இந்த லேண்டிங் டிவைடட் பை 2 ப்ளஸ் சென்டரில் இருக்கக்கூடிய கோயிங். அதாவது உங்களுக்கு 10 ட்ரெட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ட்ரெட்டோட வித்து 300 mm, அப்போ 0.3 போட்டிங்க அப்படின்னா 3 மீட்டர் நமக்கு வருது. அப்போ 3 மீட்டர் லேண்டிங் டிவைட் பை 2 ப்ளஸ் லேண்டிங் டிவைட் பை 2. இந்த லேண்டிங் டிவைட் பை 2 கூட ஷுட் நாட் கிரேட்டர் தென் 1 மீட்டர். ஒருவேளை கிரேட்டர் தென் 1 மீட்டர் கொஸ்டின் என்ன சார் எடுத்துக்கோ அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. எஸ், அப்போ எஃபெக்டிவ் வித் கேட்டிங்க அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பற்றி வந்து சப்போர்ட் ஓகேங்களா. சப்போர்ட்லேருந்து சென்டர் டு சென்டர் எடுத்திங்கன்னா முடிஞ்சு. ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் + 1, R இஸ் ஈக்குவல் டு T+1 அப்படின்றது ஒரு பேசிக் ஒரு 1 மார்க் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்போ அந்த ஸ்டார் கேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லோடு ஓகேங்களா. லோடு என்னென்ன இப்போ நமக்கு வரும், டெட் லோடு நமக்கு வரும் சரிங்களா. டெட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் தி பேஸ் ஸ்லாப் ட்ரெட் அண்ட் ரைஸ் ஓகே, அதை கண்டுபிடிச்சிருங்க. ஃபினிஷிங்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கிரானைட்டாக இருக்கலாம், மார்பிள்ஸ் இருக்கலாம், சம்திங் ஓகேங்களா. எஸ், 0.5 to 1 kg/m². யூனிட் ஏரியா ஆஃப் தி ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg/m3. ஆர்சிசியோட வெயிட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. எஸ், லைவ் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக எதுவுமே கொடுக்குறாங்க எனக்கு சரிங்களா. மேக்ஸிமம் ஓகேங்களா ஜென்ரலி 5 kN/m². லோவர் பில்டிங் ஓகேங்களா, லோவர் பில்டிங் கேண்டிலிவர் பீமாக இருந்துச்சு அப்படின்னா 3 kN/m² அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஜென்ரல் கேஸுக்கு மேக்ஸிமம் 5 kN/m நமக்கு போகலாம் ஓகேங்களா. ஜென்ரல் கேஸ் 5 kN. இன்னும் ஓவர் நாட் ஓவர்லோடட் கேஸ், லோவர் பில்டிங் ஓகேங்களா. எஸ், அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 kN/m² சரிங்களா. எஸ், இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதனுடைய ட்ரையாங்கிள் ஏரியா ½ × BH எடுத்துக்குவீங்க இன்டூ த்ரெட் ஓகேங்களா, இன்டூ இதனுடைய த்ரெட்டோட லென்த் இன்டூ யூனிட் வெயிட் ஆஃப் தி மெட்டீரியல். பிரிக்னா பிரிக்கை போடுங்க, காங்கிரீட்னா காங்கிரீட்டை போடுங்க ஓகேங்களா. எஸ், சேம் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல். இந்த கேண்டிலிவர் எண்டு ஸ்டெப் ஃப்ரீ எண்டு லோடு ஓகேங்களா, பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஓகேங்களா. கேண்டிலிவர் எண்டு ஸ்டெப் ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 0.3 kN. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3 kN/m அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் பா. இதில் அடிக்கடி கேட்ட கொஷின் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் தான் ஓகேங்களா. இந்த லைவ் லோட் த மேக்ஸிமம் லோட் ஆக்டிங் ஆன் தி ஸ்டார் கேஸ் கேட்டாங்க அப்படின்னா 5 kN/m². ஓகேங்களா. மினிமம் லோட் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 3 kN/m². ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின் இது சரிங்களா. எஸ், ஸோ மற்றபடிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் மாதிரி தான். ஒரு த்ரெட்டோட கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் த்ரெட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்க, டெட் லோடு உங்களுக்கு லைவ் கிடைச்சிடும். டெட் லோட் லைவ் கோல்டு ஆஸ் பர் டிசைன் படி நம்ம வந்து கன்வென்ஷனல் டைப் போனால் தான் நமக்கு அதிகம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கேண்டிலிவர் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட், கேண்டிலிவர் ஸ்டெப்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் வந்து 3 kN. பாயிண்ட் லோடு இருந்துச்சுன்னா நமக்கு 1.3 kN அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிசி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்டோடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா
டிசைன் ஆஃப் ஸ்டீல் செக்சர் நம்ம பார்த்தலாம் சரிங்களா. டிசைன் ஆஃப் ஸ்டீல் செக்சர் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு இந்த டிசைன் டாப்பிக்கில் முடிஞ்சிடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் முடிச்சாச்சு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், சாயில் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இப்போது டிசைன் ஆஃப் ஆர்சிசி. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஒரு 6 சப்ஜெக்ட் முடிஞ்சு சரிங்களா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இது முடிச்சோம். மொத்தம் அப்படின்னா 13 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டீல் செக்சர் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிளானு. ஓகே, ஸோ சில பேர் வந்து ஸ்டீல் செக்சர் எஸ்டிமேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் செக்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக அடுத்த கிளாஸ் நம்ம போடலாம். ஓகேங்களா. எஸ், ஸோ அதேமாதிரி தான் சேம் ஆர்ஆர்பி ப்ளஸ் எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலோடைய மாரத்தான் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் போகலாம் சரிங்களா. எஸ், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.